துபாய் என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஏன் பிடிக்கும்? ஒரு விடயம் இருக்கிறது, வித்தியாசமா இருக்கும், சொல்கிறேன் கேளுங்க. துபாயில் இருக்கிற என்னுடைய காரினுடைய ஆண்டு லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிவிட்டு, அதனால் அது ரினியூவல் செய்கின்ற நிலையத்துக்கு என்னுடைய காரை நான் எடுத்து சென்றிருந்தேன். அங்கு சென்றதும் என்னுடைய காரை இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுத்து சென்று விட்டு ஒரு டோக்கன் ஒன்று, நம்பர் ஒன்று கிடைத்தது. இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் வரைக்கும் உள்ளுக்கு சென்று உட்கார்ந்திருக்க சொல்லியிருந்தார்கள். உட்கார்ந்திருந்த இடத்துக்கு முன்பு ஒரு ஸ்கிரீன் ஒன்று இருந்தது. அந்த ஸ்கிரீன்ல ஒரு 5 நிமிடம் கழித்ததும் என்னுடைய டோக்கன் நம்பர் இந்த கவுண்டருக்கு வர வேண்டும் என்று காட்டியிருந்தது. அந்த கவுண்டருக்கு நான் சென்று 170 கிராம் காசு கட்டியிருந்தேன். கட்டிய உடனே என் மொபைலுக்கு ஒரு SMS வந்திருந்தது. இதான் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், லிங்க் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், பாஸ் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் கார் இன்சூரன்ஸ் ரினியூவல் செய்ய வேண்டும். அதை நான் ஏற்கனவே செய்திருந்தேன். அதுக்கு பிறகு அங்கே ஒரு மெஷின் ஒன்று இருந்தது. அந்த மெஷினில் நம்முடைய காரினுடைய இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணினால் நம்முடைய வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, இல்லாட்டி முல்கியா கார்டு, இல்லை ஆண்டு லைசன்ஸ் சொல்லலாம், அது பிரிண்ட் ஆகி வந்திருந்தது. இவையெல்லாம் நடந்தது வெறும் 10 நிமிடங்களுக்குள். இதில் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், நான் கார் இன்சூரன்ஸ் எடுத்தது வாட்ஸ்அப்பில். அந்த கம்பெனிக்கு அவர்களுடைய வாட்ஸ்அப்பில் ஆண்டு லைசன்ஸையும் எமிரேட்ஸ் ஐடியையும் அனுப்பினால் 5 நிமிடத்துக்குள் இன்சூரன்ஸ் காப்பி அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி என்பதால் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணி விடுவார்கள். அதனால் வேலை ஒரு இடத்தில் முடிந்துவிடும். காரை எடுத்துக்கொண்டு போய் பரிசோதனை செய்வதற்காக திங்கட்கிழமை தோறும், இல்லாட்டி புதன்கிழமை தோறும், இல்லாட்டி வெள்ளிக்கிழமை தோறும் வருவார்கள். போய் பரிசோதனை செய்ய ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும். இன்னொரு இடத்துக்கு சென்று பழைய லைசன்ஸை, ஆண்டு லைசன்ஸை கொடுத்து விட்டு புதிய லைசன்ஸ் பேப்பரை எடுக்க வேண்டும். அந்த பேப்பர் ஒரு பக்கம் கிளியும். எந்த காட்சியும் இங்கே இல்லை. இந்த இலக்குப்படுத்தல் இருக்குதானே, அதாவது 1 நாள் 2 நாள் முடிய வேண்டிய ஒரு விடயத்தை வெறும் 10 நிமிடங்களுக்குள் முடிக்கின்ற இந்த வேலை இருக்குதானே, இது இந்த துறையில் மட்டுமில்லை, துபாயில் இருக்கின்ற ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்றது இது. அது மட்டும் இல்லாமல் காசு இருக்கு, நான் ஒரு வேலை செய்யணும், நான் ஏன் கஷ்டப்படணும் என்ற ஒரு துணி இருக்குதானே, அந்த கஷ்டம் இங்கு இருப்பதில்லை. வேலை இலகுவாகவே நடக்கும். இதனால் இங்கு வேலை செய்கிறவர்களுக்கு நம்மட ஊர்ல இது எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோமே, நாம இங்க ஈஸியா முடிகிறது என்ற எண்ணம் இருக்குதானே. அதனால் தான் துபாயை எல்லோருக்கும் பிடிக்கும். வாழ்க்கையில ஒரு குறைந்தது ஒரு கிழமைக்காவது விசிட் விசா போட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் துபாய்.